கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் 6:9. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். அல்லேலூயா. இங்கே தாவீது கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். தாவீதுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். வேதத்தில் அநேக தேவ பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். அன்னாள் பிள்ளை இல்லாததுனால அழுகையோட கண்ணீரோட பொருத்தனோட ஜெபம் பண்ணினால் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். எசேக்கியா ராஜா குறித்து பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ல, நீ பிழைக்க மாட்டாய், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் சொன்னபோது எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி கண்ணீரோட ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். கேட்டு ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்கிறார், எசேக்கியாவுக்கு போய் சொல்லு, அவன் ஜெபத்தை கேட்டேன், அவனுடைய கண்ணீரை கண்டேன், அவனுக்கு சுகத்தை மாத்திரல 15 வருஷத்துக்கு கூட்டி கொடுத்தேன்னு சொல்லி. அல்லேலூயா. யோனா மீனின் வயிற்றிலேருந்து ஜெபம் பண்ணுறார். கர்த்தர் யோனாவுடைய ஜெபத்தை கேட்டு மீனுக்கு கட்டளையிடுறார், யோனாவை நீ போய் கரையில் கக்கி விடுன்னு சொல்லி. பவுல் சீலாவும் சிறைச்சாலையில் கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்ட நிலையில் பாடி துதித்த ஜெபம் பண்ணாங்க. கட்டுகள் கயன்றது, கதவுகள் தானாய் கயன்று போனது சொல்லி பார்க்குறோம். ஆக நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆகதான் இதே சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் சொல்லி பெயர் வைக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய தேவன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிற தேவன். அவரிடத்தில் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பத்தையும் புறக்கணிக்காத தேவன். கல்லன் கடைசி நேரத்தில் சிலுவையில் தொங்கும்போது, ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன் நினைத்தரலும் வேண்டும் செய்தார். கர்த்தர் அந்த கல்லனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். இன்றைக்கி என்னுடனே கூட நீ பரதேசி இருப்பாய் சொல்லி பாருங்கள். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் 2025 கூட நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறவர், மாறாதவர். அவரை நோக்கி நம்ம எப்பொழுதும் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நேசிக்கு நல்ல தகப்பனே, நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே உற்சாகமான வார்த்தைக்கு நன்றி. ஜெபத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆகவே நாங்கள் இதுவரைக்கும் ஒரு வேளை சரியானபடி ஜெபிக்க விட கூட இனிமேல் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.